மதுரை மத்திய தொகுதியில் சுந்தர் சி என்ட்ரியால் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுக்கு கடும் போட்டியா? தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் மதுரை மத்திய தொகுதி அதிக கவனம் பெற்றிருக்கு. காரணம், அதிமுக கூட்டணியில புதிய நீதி கட்சிக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்ட நிலையில அங்க திரைப்பட இயக்குனரும் நடிகருமான சுந்தர் சி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவார்னு அக்கட்சி அறிவிச்சிருக்கு. அதிமுக நேரடியா போட்டியிடலையேன்னு வருத்தத்தில் இருந்த அக்கட்சியினருக்கு சுந்தர் சி போட்டியிடுவது மகிழ்ச்சியை தந்திருக்கு. மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரை 2016, 2021 தேர்தல்களில் போட்டியிட்டு அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் வெற்றி பெற்றார். 2016ஆம் ஆண்டு அதிமுக வேட்பாளர் பேராசிரியர் ஜெயபாலிடம் வெறும் 5762 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு அதிமுக போட்டியிடாம கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டதால பழனிவேல் தியாகராஜனின் வெற்றி ரொம்ப சுலபமாயிடுச்சு. இந்த முறையும் NDA கூட்டணியில இந்த தொகுதி எதிர்பாராத விதமாக ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. அதனால மீண்டும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுக்கு இந்த தொகுதி சாதகமா மாறிட்டதா கருதப்பட்டது. ஆனா புதிய நீதி கட்சி மதுரை மத்திய தொகுதிக்கு திடீர்னு சுந்தர் சியை வேட்பாளராக அறிவிச்சு இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவார்னு சொன்னது. இதனால இந்த தொகுதி இப்ப VIP அந்தஸ்தை பெற்றிருக்கு. சுந்தர் சி இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிடுறதுனால அதிமுகவினரும் சுணக்கமே இல்லாம வேலை செய்வாங்கன்றதுனால இந்த தொகுதி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுக்கு கடும் போட்டியை ஏற்படுத்தி இருக்கு. இது பத்தி அதிமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா, சினிமா பிரபலமான சுந்தர் சி நடிகை குஷ்புவின் கணவர். அதனால இருவரின் பிரச்சாரமுமே இயல்பாக வாக்காளர்களிடம் கவனம் பெறும். அதனால வெற்றியும் சுலபமா இருக்கும். சுந்தர் சியும் தேர்தல் பணிகள்ல தாராளம் காட்டுவார்ன்றதுனால கட்சியினர் ஆர்வமாக பணிபுரிவாங்க. மத்திய தொகுதியில முஸ்லிம்கள் அதிகம். நடிகை குஷ்பு முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர். அதனால பிரச்சாரம் எடுபட வாய்ப்பிருக்கு. சுந்தர் சிக்காக அவரது ஆதரவு நடிகர் நடிகைகளும் அதிமுக ஆதரவு நடிகர் பட்டாளமும் களமிறங்கும். அதனால தேர்தல் முடிகிற வரை மதுரை மத்திய தொகுதி மாநில அளவில் கவனம் பெறும்னு சொல்றாங்க. ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த சுந்தர் சி 35க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கி இருக்கிறாரு. 15க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. அவரோட படங்கள்ல பெரும்பாலும் காமெடி, ஜனரஞ்சகமான கதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. முறைமாமன் படத்தை இயக்கிய போது அதுல நடிச்ச குஷ்புவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு 2 மகள்கள் இருக்கிறாங்க. குஷ்பு இப்ப பாஜகவில் இருக்கிறாங்க. சுந்தர் சி எந்த கட்சியிலும் இல்ல. ஆனா ஏசி சண்முகத்தோட இணைஞ்சு நிறைய படங்களை தயாரிச்சிருக்கிறாருன்ற முறையில சுந்தர் சியும் குஷ்புவும் அவருக்காக பிரச்சாரம் செய்திருக்கிறாங்க. முஸ்லிம்கள் அதிகம் உள்ள மதுரை மத்திய தொகுதியின் தாவேகா வேட்பாளராக அந்த கட்சியோட நிர்வாகி முஸ்தபா அறிவிக்கப்பட்டிருக்காரு. இந்த சூழல்ல மதுரை மத்திய தொகுதி PTR பழனிவேல் தியாகராஜனுக்கா, சுந்தர் சிக்கா இல்ல தாவேகாவுக்கான்ற எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு.